ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் மக்கள், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கிறேன். ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்துக்கும். அப்புறம் எனக்கு நான் காசிக்கு போயிட்டு வந்தேன். காசிக்கு போனேன். நான் 2019 இந்த நாட்டுக்கு வந்தேன், கேரளா நாட்டுக்கு வந்தேன். ஒரு கொரோனாலாம் முடிஞ்சிட்டு நாங்கள் காசிக்கு போக தொடங்கினோம். கொரோனா முடிஞ்சிருச்சு. அப்போ காசிக்கு போகிறோம். நாங்கள் காசிக்கு போகும்போது 42 பேர் போனோம். 42 பேர்த்தில் கோயம்புத்தூர், திருப்பூர், பின்ன ஈரோடு, சேலம், சென்னை எல்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் போனோம். போய் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து காசிக்கு ட்ரெயின், டெல்லிக்கே ட்ரெயின், 2 நாள் ட்ரெயின்லேயே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் ட்ரெயின்லேயே போனோம். அப்புறம் 2 நாளாகவே ட்ரெயின் தான் போயிட்டே இருக்குது. போகுது பெரிய காடு. அப்புறம் அங்கே போய் காசியில் போய் அந்த இதில் டெல்லியில் இறங்கி, டெல்லியிலேருந்து பஸ்ஸு, சொகுசு பஸ்ஸுங்கிறாங்க. ஒரு டேப்பு கூட இல்லை பஸ்ஸில். அது பாட்டுக்கு போகுது. நம்ம தமிழ்நாடு மாரிலாம் பஸ்ஸெல்லாம் இல்லை. அது என்னமோ மாதிரி இருக்குது. தமிழ்நாடு சென்னையோடு முடிஞ்சுது ஆடம்பரமெல்லாம். அந்த பக்கமெல்லாம் வெறும் காடு தான். அப்புறம் அங்கே போயிட்டு 4 நாளாக பஸ்லேயே கூட்டிகிட்டு போனாங்க. 4 நாளாக போகிறோம். மதுரா போனோம், ஆக்ரா போனோம், பின்ன மதுரா, திரிவேணி சங்கம், பிருந்தா, பின்ன கயா, எல்லா ஊருக்கும் போயிட்டு லாஸ்ட்டில் கயாவுக்கு போனோம். கயாவில் போய் இறந்தவங்களுக்கெல்லாம் 3 தலைமுறைக்கு நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எள்ளும் தண்ணி இதுவும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். காசிக்கு போயிட்டு போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு எள்ளும் தண்ணியும் கொடுக்குறாங்கல்ல மக்களே, அவங்களுக்கு நம்ம போய் நம்ம சொந்தக்காரங்களோ, நம்ம அந்த ரத்தத்தை சம்மந்தப்பட்டவங்களோ போய் காசியில் போய் தர்ப்பணம் கொடுத்தோம்னா அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு நாள் வரும்ல, அந்த வருஷாந்திரம் முடியும்ல, அப்போ நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த அந்த ஆளை எங்கள்கிட்ட சொன்னது, அவங்க அந்த ஐயர் எங்கள்கிட்ட சொல்லி தான் நாங்கள் இது பண்ணணும். காசியில் உருண்டை பிடிச்சி மாவும் எள்ளும் சேர்ந்து கொடுத்தோம். அப்புறம் இந்த காய்கறி எல்லாம் கொடுத்து அந்த பரிகாரம், கொடை, செருப்பு, பச்சைக்கறி, தானியங்கள் இதெல்லாம் சேர்ந்து கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு ஒரு 500 கேட்டாங்க, கொடுத்தோம். இதெல்லாம் இறந்தவங்களும் கொடுத்தாச்சு. 3 தலைமுறை கொடுத்தாச்சு. அப்போ இந்த முன்னாடி இறந்து போனவங்களுக்கெல்லாம் நம்ம போய் கொடுத்துட்டு வந்துட்டோம் இல்லைங்களா? அந்த கொடுத்துட்டு வந்தவங்களுக்கு நம்ம அந்த வருஷாந்திரம் ஆச்சுன்னா அந்த போட்டா வச்சு சும்மா இலை போட்டு சோறு வச்சு நம்ம அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்களோ அதை வச்சு பிடிச்சது வச்சு செம்பருத்தி பூவோ மாலை எதுன்னு போட்டு நம்ம கும்பிட்டுக்கலாம். ஆனால் திருப்பி நம்ம தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு காசியில் சொன்னாங்க. நான் சொல்லி தான் அந்த இதை பண்ணினாங்க. அந்த மாதிரி நீங்களும் பண்ணிடாதீங்க மக்களே. காசியில் போய் யாராவது போய் இறந்தவங்க தர்ப்பணம் கொடுத்தவங்க மீண்டும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி கொடுத்தா அது ரொம்ப கஷ்டங்கிறாங்க. நீ என்னன்னு தெரியலிங்க. அப்படி சொன்னதுனால நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் போய் கொடுத்துட்டு கடைசியில் காசிக்கு போனோம். காசியில் போகும்போதுங்க, காசியே காசி தாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குதுங்க அந்த காசி பார்க்குறதுக்கு. ஆனால் சிலை சொந்தமாக வரல, சுயமாக வந்ததுங்க. சுயமாக வந்த சிலையாக இருந்தாலும் அதில் போய் நம்ம பால் ஊற்றிக்கலாம். ஆப்போசிட்டில் விசாலாட்சி அம்மா இருக்காங்க. அப்போ நம்ம எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கங்கையில் போய் குளிச்சுட்டு 100 போட்டு கொடுத்துட்டு சுற்றி பார்த்தாங்க. என்னென்னமோ இதெல்லாம் காடெல்லாம் காட்டினாங்க. தண்ணியிலே போனோம். கங்கையிலே போய் ஒரு ஆளுக்கு 100 கொடுத்து போயிட்டு குளித்தோம். கங்கையிலே குளிக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டுலாம் தலைவலி நல்லா வருங்க. ஒரே தலைவலி தான் அங்கே ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் தலைவலி. ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா தலைவலி வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, மாத்திரை வாங்கி அப்பப்போ போட்டுக்குவேன். காசிக்கெல்லாம் எதிர்பார்க்காத நான் போனேன். ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் நான் போனேன். அப்புறம் அந்த காசியில் போய் கங்கையில் போய் முங்கி எழுந்திரிச்சேன். ஏன்னா நான் உங்கள்கிட்ட பொய் சொல்ல நினச்சிக்காதீங்க. உங்கள்கிட்ட பொய் சொல்லி வீடியோ போடணும்ல இல்லை, சரிங்களா? அப்போது இந்த கங்கையில் போய் வேண்டி நல்லா கும்பிட்டேன். சூரிய பகவானை வேண்டினேன். அங்கேயே சூரிய பகவானை வேண்டிட்டு வந்தேன் பாருங்கள். அந்த தலைவலி நீ இதுவரை எங்கே போச்சோ தெரியல. இங்கே வருஷம் 4 ஆகுது. ஆனால் தலைவலி வரும். எப்போமாவது உடம்பு சரியில்லை, ஜுரம் அப்படிலாம் வந்தால் தலைவலி வரும்ல, அப்படி வரும். ஆனால் தொடர்ந்து தலைவலியிலே இல்லைங்க.
அந்த கங்காவில் போய் நான் குளிச்சு எந்திரிச்சு வந்தேன் பாருங்கள், அதில் இல்லை. அப்புறம் காசிலெல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கங்காவில் கும்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். வர வழியில் ஒரு சேட்டான் கூப்பிடுச்சு அந்த ஆள் என்ன கூப்பிடுச்சு. நாங்கள் 42 பேர் போகிறோம். அந்த ஆள் வந்து என்னை கூப்பிட்றாரு, என்னை மட்டும் இப்படி கூப்பிட்றாரு, இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாரு. அப்புறம் நான் போனேன். போன உடனே ஏன் அப்படின்னு கேட்டேன். அந்த ஆள் எந்த ஒரு காரணம் நம்மளை கூப்பிட்டு வாங்குறான். அப்புறம் நான் போனேன். என்னன்னு கேட்டேன்னா அவன் சொல்கிறான், இதை எனக்கு கொடுக்குறான், இந்த பாசியை. இந்த பாசினா 108 மந்திர பாசி எனக்கு காசிலேயே கிடச்சிதுங்க, ஃப்ரீயாக. நம்ம காசுக்கு வேண்டாம், பணம் வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், காசு கொடுக்க வேண்டாம், எனக்கு ஃப்ரீயாக அந்த 108 மந்திரம் கிடைக்கும். ஒரு அதிசயம் தான். நினச்சி பாருங்கள், கங்கையில் இறங்கணும், தலைவலி அதுலேருந்து இல்லை. இப்போ நல்லா இப்போ நான் உணர்றேன், இந்த மந்திர பாசி ஏன் கிடச்சிச்சு நான் உணர்றேன் இப்போ நான். அப்போது இந்த மந்திர பாசி வந்து எனக்கு தன்னால் அந்த சேட்டான் கூட்டு கொடுத்துருக்கான். அப்போ தெய்வம் இருக்குது இல்லையா, நீங்களே சொல்லுங்கள். 108 மந்திர பாசி எனக்கு. அப்போ நான் நினச்சிட்டேன், அடாடா நமக்கு காசியில் போய் நமக்கு முத்து மாலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படி தான் நினச்சேன், நமக்கு முத்து மாலைக்கு வந்து கிடச்சிருச்சின்னு. ஆனால் ரொம்ப நாளாக இது முத்து மாலைன்னு எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா அப்படி தான் இருக்குது பாருங்கள், என்ன கலராக இருக்குன்னு. அப்படி சொல்லி நான் கழுத்தில் போட்டுக்கிறது முத்து மாலை. அது இல்லை, இப்போ தான் இது ஒரிஜினல் முத்து மாலைன்னு எனக்கு தெரியுது. இதுதான் ஒரிஜினல் முத்து மாலைன்னு தெரியுது. ஆனால் இது முத்து மாலை இல்லை, நான் கணிச்சது இது முத்து மாலைன்னு. அப்போ நமக்கு காசி விஸ்வநாதர் மந்திரம் படிக்கிறதுக்கு ஒரு ஆள் மூலியமாக நமக்கு வந்திருக்கு. என் மந்திரத்தை நீ படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரிலாம் எனக்கு வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நானும் வாங்கிட்டேன், சந்தோஷமாக வாங்கி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே வரும்போது 6 நாள் ஆயிடுச்சுல. அப்போ 13 நாள் இல்லையா நாங்கள் போனது, 6 6 12 13ஆம் நாள் தான் இங்கே வந்தோம். அப்போது எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு, கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு குஜராத்து போனோம், காந்திஜி சமாதிக்கு போனோம், அப்புறம் வந்து இவர் நேரு வீட்டுக்கு போனோம், அப்புறம் இந்திரா காந்தி அம்மா சமாதிக்கு போனோம். இந்த கல் சின்னதாக இருந்து அப்படி வளர்ந்து வந்துடுச்சு இந்திரா காந்தி அம்மா சமாதியில். இந்திரா காந்தி அம்மா சமாதி, அப்புறம் வந்து ராஜீவ்காந்தி சமாதி, எல்லாம் சொந்தக்காரங்கள்லாம் அங்கங்கே பக்கம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு அப்படியே அங்கே இருந்து வந்து அப்புறம் அங்கங்கே பஸ்ஸில் தானே போனோம். அப்போ எல்லாம் நின்று எல்லாம் இதாக்கிட்டு பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து வந்துட்டோம். வந்து நேராக இங்கே காசிக்கு நேராக அங்கேருந்து வந்து 7 நாளோ 8 நாளோ ஆயிடுச்சு. காசிலேருந்து நான் கிளம்பும் போது இங்கே வந்தோம், வாரணாசி வந்துட்டு இங்கே வரக்கு 2 நாள் ஆகிப்போச்சு, சென்னை வரக்கு. அப்புறம் சரியிலேருந்து வர்றதுக்கு 13ஆம் தேதி இங்கே வந்துட்டோம், 13ஆவது நாள் இங்கே வந்துட்டோம். அப்படின்னு நாங்கள் காசிக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். காசிக்கு போனால் வந்து யாரும் கெட்டு போனதில்லை. ஆனால் எனக்கு என்ன அந்த மாதமெல்லாம் நான் காசிக்கு போகிறதுக்கு எதிர்பார்க்காம தான் நான் போனேன். நல்ல முறையில் எல்லாமே நடந்துருச்சு. என்ன காசிக்கு போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் 2வது இந்த பாசி வந்து எனக்கு கழுத்தில் போட்டுக்கிட்டே இருந்தோம் பாருங்கள். எனக்கு மந்திரம் பிடிக்க தெரியாது. அப்போது இங்கே வந்து ஒரு வீட்டில் இருந்து தான் நான் போனேன். அந்த வீட்டுக்காரங்க போகும்போதே எனக்கு காசி போகும்போது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, காசெல்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் காசிக்கு போகிறதுனால அவங்க கனவுல காட்டுச்சாமா. அவங்களுக்கு குழந்தை இல்லைங்க, அந்த பொண்ணுக்கு வந்து 40 வயசு ஆயிடுச்சு. அவங்க டீச்சர் இங்கே. அப்போ அவங்க அப்பா வந்து நான் பார்க்குறக்கு 2 மாதம் நின்ன ஒரு வீட்டில். அப்போ 2 மாதம் நின்று 3ஆவது மாதம் தான் நான் காசிக்கு போகிறேன். அப்போ போகும்போது அவங்க கனவுலேயே காட்டியிருக்கு. எப்படின்னா காசிக்கு போகும்போது இந்த ஒரு காவி கலரில் ஒரு சேலை பிரார்த்தனையாக பிரார்த்திச்சு இவங்க எங்கேயே கொடுக்குற மாதிரி ஒரு சொப்பனம் கண்டாங்களாமா அந்த வீட்டுக்காரங்க. அப்போ அவங்க என்ன பேசிட்டாங்கன்னா, இந்து சேச்சி காசிக்கு போகுதுல, அவங்களுக்கு எடுத்து கொடுத்துர்லான்னு எனக்கு சேலை எடுத்து கொடுத்தாங்க. காவி கலரில் ஒரு சேலை எடுத்து கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க காசிக்கு போகிறக்கு. அப்போ போகும்போது எனக்கு சொன்னாங்க, பிரார்த்திச்சிட்டு வாங்க, எங்கள் குழந்தைக்கு எங்கள் பொண்ணுக்கு குழந்தையில 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, கல்யாணம் முடிச்சு 30 வயசுலேயோ 29 வயசில் கல்யாணம் முடிச்சிருக்குதுங்க. எங்களுக்கு சொன்னது 11 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லைன்னாங்க. நல்லா வேண்டிக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. காணிக்கையும் கொடுத்தாங்க தனியாக போட சொல்லி. நான் அங்கே காசியில் போய் காணிக்கையும் போட்டுட்டேன். காணிக்கை போட்டுட்டு இவங்க ட்ரெஸ் கொடுத்தாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை என் தங்கச்சி கொடுத்துட்டு நான் போயிட்டேன் அந்த காசு எடுத்து. ஆனால் அங்கே போய் நான் பிரார்த்திச்சிட்டு வந்தேன். அந்த மாதிரி குழந்தை இல்லை, அவங்க குழந்தை சொன்னேன், இன்றைக்கி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குங்க.
நான் வந்து சோசியக்காரி கிடையாது. நான் வந்து ஒரு கணிப்பில் சொன்னேன், உங்களுக்கு கண்டிப்பாக குழந்த இருக்குன்னு சொன்னேன். அதேமாரி போயிட்டு வந்துட்டு, அந்த ஒரு குங்குமம் மாதிரி சிமிழ் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்தேன். இன்றைக்கி அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு. குழந்த பிறந்து 1 வருஷம் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 11 வருஷம் கழிச்சு காசில் நான் பிரார்த்திச்சிட்டு வந்து பார்த்தீங்களா, அது வந்து 2 வருஷத்தில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, கிடைக்க கஷ்டம். ஆனால் வந்து 3ஆவது வருஷம் உங்களுக்கு குழந்த கிடச்சிருச்சு. இப்போ குழந்த பிறந்தே 1.5 வருஷம் 2 வருஷம் பக்கம் ஆகுது. இது என்கிட்ட சொன்னாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, உன்னுடைய பிரார்த்தனை பழிச்சிருச்சு இந்துன்னு சொன்னாங்க. அப்போ அந்த வீட்டுக்கே நான் திருப்பியும் போயிட்டேன். போய் 1 மாதம் இருந்தேன் திருப்பி. அப்புறம் வந்துட்டேன். எனக்கு ஒரு இடத்துலயே இருக்கணும்னு பிடிக்கல, வந்துட்டேன். அது அங்கே வேலையில் இல்லைங்க, இந்தமாரி வீட்டு வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா உட்காந்துட்டு சும்மா கம்பெனிக்கு அந்த அப்பாவுக்கும் அந்த அச்சனை பார்த்துக்கணும், அம்மாவும் பார்த்துக்கணும், அவங்களுக்கு கம்பெனி பகல் ஃபுல்லாக அப்படி இருந்துட்டு இருந்தேனுங்க. 3 மாதம் 4 மாதம் இருந்துட்டேன் அந்த வீட்டில். அப்புறம் தான் வந்துட்டேன் நான். அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு, மருமக, இந்த பாசி வந்து உங்களுக்கு சும்மா கிடைக்கல சேச்சி, 108 மந்திரம் படிங்க இருந்துச்சு பாருங்க. அந்த பொண்ணு வாயில் வந்துச்சு. அப்போது ஆரம்பித்தேன். இன்றைக்கி வருஷம் எத்தனையாச்சு, 4ஆவது வருஷம் ஆகுது. இன்னும் இந்த மந்திரத்தை நான் விடுறது இல்லைங்க. ஏன்னா அந்த புள்ள மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சது மந்திரம் முடிக்கிறது. அது வரை நான் முத்து மாலை நினச்சிட்டு இருந்தேன். சரிங்களா? அந்த மாதிரிலாம் அங்கே காசிக்கு போயிட்டு வந்து ஒரு அற்புதம் நடந்திருக்கு எனக்கு. அதனால மக்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் காசிக்கு போகிறக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்த டைம் போயிடாதீங்க. ஏன்னா இந்த டைம் வந்து ரொம்ப ஒரு சரியில்லாததாக இருக்குது. அங்கேயும் இங்கேயும் தண்ணியும் மழையும் காற்றும் வந்துட்டு எல்லாம் அடிக்குது. ஊரே அடித்து கொண்டு போகுது. அந்த மாதிரி நான் போன இடத்துலலாம் நம்ம யூடியூப்பில் பார்க்கும்போது, இப்போ நான் போன இடத்துலலாம் சேதமாயிருக்கு. நான் போன இடத்துலலாம் ஒரு சேதம் ஆகிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால வேண்டாம். கொஞ்சம் போகிறவங்க அடுத்த மாதம் போகிறதா நான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் லேட்டாக போங்க. நல்ல இதுக்கு லெவலுக்கு வரும்ல, அந்த டைம் நீங்கள் போங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஆனால் காசிக்கு போயிட்டு வந்து என்ன ஒரு அற்புதம் தெரியுங்களா? ஆனால் காசிக்கு போயிட்டு வந்தால் 1 வருஷத்துக்கு கஷ்டம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என் காலெல்லாம் நல்லா வீங்கி தூண் மாதிரி ஆகி ரத்தம் கட்டி, வீட்டுக்காரங்க சொன்னாங்க இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னாங்க. என்னைய எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகல. 4ஆவது மாதம் தான் நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஆகலை, ரத்த கட்டுன்ட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன். நம்ம காசிக்கு போயிட்டு வந்து 1 வருஷம் கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும். கஷ்டமாக அப்போ நான் சொன்னேன், சிவங்கிட்ட சொன்னேன், அப்பா என்னை நீங்கள் தான் படைச்சிங்க, என்ன நீங்கள் தான் என்னை படைச்சிங்க, நீங்கள் வந்து என்னை வந்து கால் வலி உண்டாக்கிட்டீங்க. உங்கள் சன்னதிக்கு வந்ததுக்கு எனக்கு இது தண்டனையாப்பா, சொல்லுங்கள், தண்டனையை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஒன்று உயிரை எடுத்துக்கோங்க, இல்லைன்னு பிழைக்க வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன். அதுலேருந்து எனக்கு இந்த கால் வலி கொஞ்சம் மாறி இருக்குதுங்க. சும்மா அப்பப்போ வரும் ஏதோ ஒரு கால் வலி. ஆனால் அந்த கால் வலி எனக்கு போயிடுச்சு. ஆனால் 1 வருஷம் கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டமாக இருந்தாலும் நான் அவருக்கு கஷ்டம் கொடுக்குறதெல்லாம் எனக்கு அவர் கொடுக்குறதெல்லாம் ஒரு ஈஸியாக தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அப்பப்போ ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு. அப்படியே சச்சுரமாக கனவுல வருவார். எனக்கு ஒரு உணர்வு காட்டும். எனக்கு என் மனசில் பட்டால் அந்த இடத்துக்கு போவேன். என் மனசாட்சியே எனக்கு சொல்லும், இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லும். இந்த இடத்துக்கு நான் போகக்கூடாதுன்னு போக மாட்டேன். இந்த இடத்துக்கு போகணுன்னா உறுதியாக 6 சொல்லம் கேட்க மாட்டேன், போயிடுவேன். அப்படிலாம் என் மைண்டிலலாம் எனக்கு வரும். இப்போ நான் அந்த காசிக்கு போயிட்டு வந்து கோயிலாக அடைஞ்சேன். இப்போ எந்த கோயிலுக்குமே போகிறக்கே மனசு வர மாட்டுது. இல்லை இங்கேயே நான் பிரார்த்திக்கிறேனே, காசியை மட்டும் நான் பிரார்த்திச்சிக்கல, விஸ்வராட்சி அம்மாவும் துர்காவும் கும்பிடுறேன், நம்ம நாராயணனையும் கும்பிடுறேன், கணபதியும் கும்பிடுறேன், முருகனையும் கும்பிடுறேன், சூரிய தேவனையும் கும்பிடுறேன். அப்படிங்கும்போது எனக்கு அப்படியே இங்கேயே எனக்கு இந்த கிடைக்குது எல்லாமே. நான் அனுபவப்பட்டதில் வந்து அந்த கோயிலுக்கு போகாமல் இருந்தாலும் நம்ம எல்லாமே இங்கேயே எல்லாம் பிரார்த்தி அங்கங்கே எனக்கு நல்ல செய்தி கேட்பேன். ஒரு கஷ்டம்னா பிரார்த்திப்பேன், அந்த செய்தி நல்லதாக வந்து கேட்கும், நான் கேட்பேன். நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் சோசிக்காரி மாரி சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த அம்மா என்ன இப்படி சோசிக்கமே வளருதுன்னு சொல்லிடாதீங்க மக்களே. அந்த மாதிரி தப்பாக கமெண்ட் போட்டு விட்றாதீங்க. அந்த மாதிரி நான் பேசலை. நான் காசிக்கு போயிட்டு வந்த விவரத்தை நான் அனுபவிச்சதை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ரொம்ப நல்லா இருக்குது. 1 வருஷம் கொஞ்சம் கஷ்டம்தான், போயிட்டு வாங்க. நம்மளை படைச்ச தெய்வம் நம்மளை கைவிட மாட்டார். வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. பாய்.